ஹாய். பொதுவாவே மாரி செல்வராஜ் படங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அதுலயும் குறிப்பா மாமன்னன். ஃபகத் ஃபாசில் கிட்ட எப்பயுமே ஒரு சேர் காலியா இருந்தா கூட, வடிவேல ஒரு தாட்டி கூட உட்காருங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாரு. ஸோ, இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஒரு பெர்சன உட்கார வைக்கிறது. இட் இஸ் அபவுட் காஸ்ட் ஹைரார்கி, டாமினன்ஸ், பவர் அந்த மாதிரி தான் இந்த புக்ல வர ஜமீன்தாரும், ஜல்லிக்கட்டுக்கு வரக்கூடிய ஜமீன்தார் வீட்டு காளைகளும். இதுவரைக்கும் ஜமீன்தார் வீட்டு மாட்டு மேல யாரும் கை வச்சதில்ல. அப்படி வச்ச மாட்ட ஜமீன்தார் சும்மா விட்டதும் இல்ல. ஒண்ணு அடிச்சே கொன்னுடுவாரு, இல்லன்னா சுட்டு கொன்றுவாரு. அப்படி ஒரு நாள் பயங்கர திறமைசாலியான ஒரு வீரர் ஜமீன்தார் வீட்டு காளைய அடக்க முயற்சி பண்ணும்போது, அந்த மாடுனால அடிபட்டு பல நாட்கள் படுக்கையில இருந்து இறந்து போன அவரு, இறக்கறதுக்கு முன்னாடி அவர் மகன்கிட்ட, "என்னால முடியாதத நீ அந்த காளைய அடக்கி சாதிக்கணும்" அப்படின்றத முழுசா சொல்லி கூட முடிச்சிருக்க மாட்டாரு. அப்படிப்பட்ட அப்பாவோட கடைசி ஆசையான அந்த காளைய அடக்கணும்னு இப்போ வாடிவாசல்ல வந்து நின்னுட்டு இருக்கிறது பிச்சி. அவர் கூட அவரோட ஒய்ஃபோட அண்ணனான மருதனையும் கூட்டிட்டு வந்திருப்பாரு. பொதுவாவே ஒரு ஒரு மாட்டுக்கும் ஒரு ஒரு சுபாவம் இருக்கும். அந்த மாடு நின்னா என்ன அர்த்தம், திரும்பினா என்ன அர்த்தம், இது எல்லாருனாலையும் சொல்லிட முடியாது. பயங்கர அனுபவம் வேணும். அப்படி அனுபவசாலியான ஒரு பெரியவரோட உதவியால பிச்சி அந்த காளையை அடக்குனானா இல்லையா? ஒரு வேளை அவன் அடக்கியிருந்தா ஜமீன்தார் அந்த மாட்டை சும்மா விட்டிருக்க மாட்டார்ல. ஸோ, மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் நடக்கிற இந்த போட்டியில யாரோ ஒருத்தரோட இறப்பு அது நிச்சயம். அது யாரு? பதில் இந்த புக்ல இருக்கு. வாடிவாசல் பை செல்லப்பா.